பத்திரிகையாளர்களுக்கு சில அந்த மாதிரி அனுபவம்லாம் உண்டு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க வைகோ அவர்களுக்கு? வைகோ கட்டியெழுப்பிய அந்த அழகான மர்மலிஸ் திமுக ஒரு உயர்ந்த லட்சியங்களுக்காக உருவாக்கப்பட்டது. 1000 தச்சற்குடி அழகான மாளிகை கட்டி ஒருவன் கட்பட்டு உடைந்ததாம் மண்டபம் என்பதைப் போன்று லட்சக்கணக்கான தொண்டருடைய வியர்வையில் இரத்தத்தில் உயிர் ஆகுதியாக தந்து உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் மர்மலிஸ் திமுக. அந்த உருவாக்கப்பட்ட இயக்கத்துடைய நோக்கம் புனிதமானது, அது வெற்றி அடைய வேண்டும். ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் என்பதைப் போன்று உங்கள் மகனால் இந்த இயக்கம் சிதறடிக்கப்படுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. காரணம், கருத்தில் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அவர் வார்ப்பிக்கப்படவில்லை. அவர் ஒரு கார்பரேட் என்பவர்களுக்கு ஒரே நோக்கம் லாபம் மட்டுமே தான் இருக்கும். அவர் பிஸ்னஸும் நல்லாவே தெரியும். சிகரெட் கம்பெனி உள்ளிட்ட கம்பெனிகளாக வச்சுருக்காரு. சமூக நீதி பேசுகிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது சொல்கிறவங்க, அவரோட பையனே அதை பிஸ்னஸ் பண்ணதை சொல்லி ஒரு செய்தியாளராக கேட்டு பிரச்சனையாக ஆச்சு பார்த்தோம். அதுனா புள்ளன்னா அப்படி தான் இருக்கணும். 50 வருஷம் வரலாம் நல்லா குடும்பத்தை பார்த்துக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணி செட்டில் பண்ணி பிள்ளைங்களாம் அங்கங்கே செட்டில் பண்ணிவிட்டு இப்போ ஓய்வு பெறுகின்ற போது அப்படியே அரசியல் அப்பா உருவாக்கின கட்சி அதில் தலைமை பொது பையன் எம்பி வேறு ஒருத்தர் திரும்பக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அப்படின்னா தான் அந்த இதில் தான் இப்போ அவர் இருக்கிறார். எனவே இந்த பார்வை, உங்கள் மீதான பார்வை கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்களா என்கின்ற சந்தேகமும் எனக்கு